அனைவருக்கும் வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. ஆங்கில புத்தாண்டு பலன்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் நாம இன்னைக்கு பார்க்க போறது 6ஆம் எண். சுக்கிரன் ஆதிக்கம் கொண்ட உங்களுக்கு வரக்கூடிய 2025 எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்க்க போறது எண் கணிதம். இதுல 6ஆம் தேதி நீங்க பிறந்திருக்கலாம், 15ஆம் தேதி பிறந்திருக்கலாம், 24ஆம் தேதி பிறந்திருக்கலாம். இது எல்லாமே 6ஆம் எண். அல்லது பிறந்த தேதி, மாதம், வருடம் இது எல்லாத்தையும் கூட்டினா வரக்கூடிய எண் 6. இது விதி எண் அப்படின்னு பேரு. இதுல பிறந்திருந்தாலும் இந்த பலன் உங்களுக்கு பொருந்தும். அடுத்து உங்களுடைய பெயர் எண் 6ல இருக்கு அப்படின்னு சொன்னாலும் பொருந்தும். அல்லது உங்களுடைய பெயருடைய முதல் எழுத்து UVW இது வந்தாலும் இது உங்களுக்கு பொருந்தும். பொதுவா 2024 அப்படின்னு பார்க்கும்போது சனியோட ஆதிக்கம் கொண்ட வருடம். சனி சுக்கிரன் சேர்ந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நன்மைகள் பல நடந்திருக்கும். சுபகாரிய தடைகள் மட்டுமே இந்த வருடம் இருந்திருக்கும். அதே போல உடம்புல சின்ன சின்ன நோய்கள் இருந்திருக்கும். சிலருக்கு சுகர் அதிகமா இருக்கும். இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இப்ப கடந்த காலத்தை நாம அதிகமா பேசல, சுருக்கமா சில விஷயங்கள் சொன்னோம். வரக்கூடிய எந்த 2025 எப்படி இருக்க போகுது? 2025 கூட்டினோம்னா 9. அப்ப செவ்வாயினுடைய ஆதிக்கம், நீங்க சுக்கிரனுடைய ஆதிக்கம். பொதுவா எல்லாவற்றையும் நல்ல எண்ணத்தோட அணுகி அதில் உள்ள சந்தோஷங்களை அனுபவிக்கக்கூடியவங்க தான் நீங்க. இந்த உலகத்துல ஒருத்தர் இது சரியில்லை, இது வேஸ்ட் அப்படின்னு சொன்னா, இதையா வேஸ்ட்னு சொன்னாங்க, இதுல எவ்வளவு சந்தோஷம் இருக்குது அப்படின்னு அதுல உள்ள இன்பங்களை கண்டுபிடிக்கிறவங்க தான் நீங்க. புத்திசாலித்தனமா எல்லோரையும் வேலை வாங்கி எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய அற்புதமான எண் இந்த எண். இயற்கையாவே மகாலட்சுமி அருள் கொண்ட உங்களுக்கு உங்க கண்கள் மற்றவங்க பார்த்த உடனே கவரும் விதத்துல ஏதோ ஒரு கவர்ச்சி இருக்கும். கண்கள் பேசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு கவர்ச்சி இருக்கும். மற்றவர்களை கவர்ந்து இழுத்து தன்னுடைய வேலைகளையே சாதிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க தான் இயற்கையா வரக்கூடிய 6ஆம் நம்பர்காரன். இப்போ இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? சுக்கிரன் செவ்வாயோட சேர்ந்து இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? எண் கணிதத்துல 9 நல்ல எண், நட்பு எண் அப்படின்றது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ இங்க பிருகு மங்கள யோகம் அப்படின்ற அமைப்பு வருது. அப்போ இது வரைக்கும் திருமணம் ஆகல அப்படின்ற நண்பர்களுக்கு இந்த வருடம் கெட்டி மேலும் கொட்டும். சார், ஒரு மண்ணு வாங்கி போட்டிருக்கேன், வீடு கட்டலாம்னு நினைக்கிறேன், தள்ளி 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 போகுது சார். சென்ற ஆண்டு எனக்கு ஏதோ வருமானம் வந்துச்சு, ஆனா கட்டலான்னு பார்த்தா தள்ளி தள்ளி போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த 2025 வீடு கட்டி அதிலே குடி போகக்கூடிய அற்புதமான ஆண்டு. உங்க உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் நன்மை செய்யக்கூடியதா இருக்கும். குடும்பத்துல சந்தோஷம் நீண்ட நாள் நிலைத்து நிற்கிற அளவுக்கு பொருளா சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த வருஷத்துல இருக்கு. வேலை அப்படின்னு சொன்னோம்னா ரியல் எஸ்டேட்டு, போலீஸ், இராணுவம், வாகன தொழில், வண்டி வாகனம் வாங்குறது, இதெல்லாம் அந்த வருஷம் உங்களுக்கு நன்மையா இருக்கும். வீடு கட்டி விற்கிறது, கமிஷன் தொழில் செய்யறது, கவர்ச்சியா இருக்கக்கூடிய தொழில், ஆடை ஆபரண தொழில் செய்யறவங்களுக்கு உயர்வை தரும். பெண்கள் விரும்பக்கூடிய ஃபேன்சி ஸ்டோர் உயர்வை தரும். அழகு நிலையங்கள் உயர்வை தரும். போதை வஸ்துகள் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல நீங்க ஈடுபட்டு இருந்தீங்கனாலும் அதுல லாபத்தையும் தரும், உயர்வையும் தரும். மொத்தத்துல உங்க வீட்டுல மகாலட்சுமி குடி கொண்டு இந்த வருஷம் உங்களை மிக சந்தோஷமா வச்சிருக்கக்கூடிய நல்ல ஆண்டு. அப்போ கவனமா இருக்கும். எதுல அதிகமா பாத்தீங்கன்னா நிறைய, இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா நல்லது, ஒரு 4-5 சாப்பிட்டா என்ன ஆகும்?
அதுவே ஒரு 7-8 சாப்பிட்டா என்ன ஆகும்? அதுபோல அளவோட இன்பங்களை அனுபவிக்க அறிவுறுத்தப்படுது. படிப்பு, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இதுல உள்ளவங்களுக்கெல்லாம் ஏற்றம் தரும் ஒரு அற்புதமான ஆண்டு. தொழில், தொழில்ல நீங்க முன்னேற்றம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கான். அரசு உத்தியோகம் நல்லதையே செய்யும். அப்போ இது எல்லாம் இருக்கும்போது பண வரவுக்கு பஞ்சமா இருக்கும்? பஞ்சமே இருக்காது. அப்ப இந்த ஆண்டு நீங்க புத்திசாலித்தனமா நீங்க பொருளையும், நிலத்தையும், வீட்டையும் நல்ல ஒரு வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டா இருக்கு. இந்த ஆண்டு உங்களுக்கு மேலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாதத்தில் வரக்கூடிய 1, 10, 19, 28. அதே போல 4ஆம் எண்ணும் உங்களுக்கு நன்மை தரும். 5ஆம் எண்ணும் உங்களுக்கு நன்மை தரும். 6 சொல்லவே வேண்டாம், உங்களுக்கு நன்மை செய்யும். 9 நட்பு எண் உங்களுக்கு நல்லதையே செய்யும். அப்போ 9னா 9, 18, 27 இந்த தேதிகள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு சொன்னா வெண்மை நிறம். அடுத்து நீலம் உங்களுக்கு நல்லா இருக்கும். கிழமைகள் அப்படின்னு பார்க்க போனா வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை உங்களுக்கு ரொம்ப நன்மையை செய்யும். ஆக இந்த ஆண்டு நீங்க புதுசா செய்யக்கூடிய வேலைகள், துவங்கக்கூடிய வேலைகள்லாம் இந்த நாட்கள், இந்த தேதிகள்ல நீங்க பயன்படுத்தும் போது மேலும் வெற்றிகள் உங்களை தேடி வரும். அப்ப இந்த ஆண்டு எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, உடல்ல அதிகமா பாத்தீங்கன்னு சொன்னா உணவுகளை எடுத்துக்கிறதுனால, தேவையற்ற உணவுகளை எடுத்துக்கிறதுனால சுகர் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மற்றபடி இந்த ஆண்டு உங்களை உச்சாணியில் கொண்டு போய் வைக்க போகுது. உங்க ஜாதகத்துல செவ்வாய் நல்ல நிலைமையில இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு கொட்டென்று கொட்டிக்கிட்டே இருக்கும். ஆக இந்த ஆண்டு நீங்க இனிமையா காலத்தை கழிக்கலாம். வாழ்த்துக்கள். அடுத்து நாம பார்க்க போறது தேதி. 6ஆம் தேதி மட்டும் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கு? 6னா சுக்கிரன் ஆதிக்கம், சுக்கிரன் மட்டுமே செயல்படுது. அப்ப சுக்கிரன் செவ்வாய் அப்படின்ற அமைப்பு இருக்கிறதுனால பரிபூரணமா பிருகுமங்கல யோகம் உங்களுக்கு உண்டு. தொட்டது துலங்கும். என்ன நீங்க தொட்டீங்களோ அது நல்ல விதமா முடியும். செய்யற தொழில் விருத்தி உண்டாகும். இதே நீங்க 5ஆம் தேதி பிறந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா 1 சூரியன், 5 புதன். அப்ப சூரியன், புதன், செவ்வாய், பேக்கண்ட்ல சுக்கிரன். இது நட்பு தான் உங்களுக்கு. அப்போ நீங்க வண்டி வாகனத்துல போகும்போது கவனமா போகணும். மற்றபடி உங்களுக்கும் எல்லா விதத்திலையும் உயர்வு உண்டு. 24ஆம் தேதி பிறந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா சந்திரன், சுக்கிரன். பணம் தண்ணி போல வரும்னு சொல்லலாம் அந்த வருஷம். அதே போல செலவும் தண்ணி போல போகும்னு நினைக்கலாம். அப்ப என்ன செய்யணும்? வரக்கூடிய பணத்தை சேமிக்க கத்துக்கணும். இந்த ஆண்டு உங்களுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு சொன்னா, பெருமாள் வழிபாடு பெருமைகளை சேர்க்கும். அடுத்து சக்கரத்தாழ்வார் வழிபாடு உங்களுக்கு எந்த தடை தாமதம் இருந்தாலும், இப்ப நாம சொல்ற மாதிரி உடல்ல சுகர், இன்சுலின் சம்பந்தப்பட்டது, ஹார்மோன் சம்பந்தப்பட்ட கோளாறு இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த சக்கரத்தாழ்வார் வழிபாடு உங்களுக்கு சகல விதத்திலும் நன்மைகளையும் ஆரோக்கியத்தையும் தரும். 6ஆம் நம்பர்காரங்க வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்டை நான் எதிர்பார்க்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.